கர்த்தரை துதியுங்கள். இன்று நாம் ஒரு நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 34 பார்க்கப் போகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனென்றால் அவர் நல்லவர், அவருடைய நிலையான அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த பகிர்தலுக்கான எனது தலைப்பு, சிங்கப்பூருக்கு 60 ஆண்டு கால அருளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அறிமுகம். நாளை SG 60 ஆண்டுகளைக் கொண்டாட நாம் ஒரே தேசமாக இணைவோம். சுதந்திரம் மற்றும் வளர்ச்சியின் 60 ஆண்டுகள். சிங்கப்பூர் மீதான அவரது நன்மைக்கும் கருணைக்கும் நன்றி செலுத்துவதற்காக கர்த்தருடைய மக்களாகவும் நாம் கூடுவோம். ஒரு நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நன்றி செலுத்துதல் என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, இறைவனின் நன்மைக்கும் அவரது நீடித்த அன்பிற்கும் ஒரு பிரதிபலிப்பாகும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. எனது முதல் கருத்து, சிங்கப்பூரின் பயணத்தில் இறைவனின் நன்மை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனென்றால் அவர் நல்லவர். 1965 ஒரு சிறிய தீவு தேசத்திலிருந்து இன்று உலகளாவிய நகரம் வரை சிங்கப்பூரின் கதையை பார்ப்போம். அமைதி, செழிப்பு, கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, இவை வெறும் மனித முயற்சியின் பலன்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய நற்குணத்தின் அடையாளங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரையிலான வசனம் வெற்றியின் காலங்களில் கர்த்தரை மறந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறது. பலத்தையும் ஞானத்தையும் தருபவர் கர்த்தர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் அனுபவிக்கும் இன நல்லிணக்கம், மத சுதந்திரம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை எல்லா இடங்களிலும் பொதுவானவை அல்ல. நம் நிலத்தை இறைவன் கையகப்படுத்தியதற்காக நாம் அவருக்கு நன்றி கூறுகிறோம். எனது இரண்டாவது கருத்து, கர்த்தரின் உறுதியான அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். சிங்கப்பூர் சவால்களை கண்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகள், சார்ஸ் CoV-19 தொற்று நோய், உலகளாவிய பதட்டங்கள். ஆனால் நாம் வெற்றி பெற்றுள்ளோம். ஏன்? இந்த தேசத்தின் மீது கர்த்தரின் உறுதியான அன்பின் காரணமாக. அவரது அன்பு 60 ஆண்டுகளாக நம்மை தாங்கி வந்துள்ளது, மேலும் எதிர்காலத்திற்கு நம்மை வழிநடத்தும். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூறுகிறது, கர்த்தரை ஆண்டவராகக் கொண்ட தேசம் பாக்கியவான்கள். நாம் தொடர்ந்து கர்த்தரை மதிக்க வேண்டும், நீதியைத் தேட வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். எனது இறுதிக் கருத்து என்னவென்றால், நன்றி செலுத்துதல் என்பது ஒரு தேசிய விசுவாசச் செயல். ஒரு நாளாகமம் 16 பேழை எருசலேமுக்குள் கொண்டுவரப்பட்ட பிறகு தாவீது தேசத்தை ஒரு பொது நன்றி செலுத்தும் செயலில் வழிநடத்துகிறார். இதேபோல் நமது தேசிய கொண்டாட்டங்களில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது அடங்கும். நன்றி செலுத்துதல் செயலற்றதல்ல, அது நம்மை வழிநடத்துகிறது. மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள், ஏழைகளையும் ஆசீர்வதியுங்கள், தேசத்திற்காக கர்த்தருடைய சித்தத்தை தேடுங்கள். நாம் நன்றி செலுத்தும்போது நாமும் நமது தலைவர்களுக்கு ஞானத்திற்காகவும் குடிமக்களிடையே ஒற்றுமைக்காகவும் நீதி மேலோங்கவும் ஜெபிக்கின்றோம். முடிவு. நாம் SG 60 கொண்டாடும்போது ஒரு நாளாகமம் அத்தியாயம் 16 வசனம் 34 நினைவில் கொள்ளுங்கள். சிங்கப்பூர் மீது தந்தையின் நன்மை மற்றும் முன்னறிவிப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். மகனின் உறுதியான அன்பு மற்றும் இரட்சிப்புக்காக அவரை துதியுங்கள். தேசத்தை ஆசீர்வதிக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நமக்கு அதிகாரம் அளிக்கும் பரிசுத்த ஆவிக்கு அடிபணியுங்கள். நாம் நன்றியுள்ள குடிமக்களாகவும் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாகவும் இருந்து வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக வாழ்ந்த வாழ்க்கையிலும் நன்றி செலுத்துவோம். ஜெபம். ஆண்டவரே, சிங்கப்பூர் மீது 60 ஆண்டுகால கருணைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீங்கள் நல்லவர், உங்கள் அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். எங்கள் நிலத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து, எங்கள் தலைவர்களை வழிநடத்தி, உங்கள் பராமரிப்பின் கீழ் எங்களை ஒரே மக்களாக ஒன்றிணைத்தருளும். ஆமென்.